ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஆன்லைன் ஜாபை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஆன்லைன் ஜாப் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இது சர்வையோ அந்த மாதிரி கிடையாது. நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன் சர்வீஸை பற்றி. சர்வீஸ் மாதிரிலாம் கிடையாது. இது நீங்கள் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னே சொல்லலாம். இந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்குது. எவ்ரி வீக் உங்களால் காசை வித்ட்ரா பண்ணிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிங்க. ஆனால் இதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ்ன்றது வேணும். அதாவது உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டுமே தான் இந்த வேலையை பண்ண முடியும். இந்த கம்பெனிஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,70,000 கஸ்டமர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அவங்க கொடுக்குற வேலையை தான் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுலேருந்து தான் உங்களுக்கு பேமெண்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கிங்க. இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாகவே நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தாங்க, ஒரு சூப்பரான ஆன்லைன் ஜாபை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு இந்த வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா இந்த வீடியோவை நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ரிசர்ச் பண்ணி தான் போடுறேன். ஸோ இது 100% ஜென்யூனான ஜாப் தான். வாங்க அந்த வீடியோக்குள்ளே போய் அந்த ஃபுல் வேலையும் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு அந்த வெப்சைட்டை பற்றி சொல்கிறேன். கூடவே உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் எப்படி அதில் க்ரியேட் பண்ணணும், எப்படி என்ன மாதிரி ஒர்க் அதில் நடக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நான் ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் REVன்னு அடிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வெப்சைட் பேர் பார்த்தீங்கன்னா rev.com REV.com. ஆக்சுவலாக இதை நீங்கள் ஃபோன்லேயும் செய்ய முடியும். ஃபோனில் செய்கிறது ஆனால் உங்கள் ஃபோனை டெஸ்க்டாப் வியூவில் வச்சுட்டு இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுதான் வெப்சைட்டு. இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் உள்ள கம்பெனி, ரொம்ப பெரிய கம்பெனி, கனடாவில் இருக்குது. ஸோ இது ரொம்ப நம்பிக்கைக்குரிய கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி ஜாப் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் சப்டைட்டில்ஸ். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது, இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் 3த்தையுமே எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு இதை தான் நீங்கள் இதில் எடுத்தாகணும். ஒன்று டிரான்ஸ்கிரிப்ஷன் எடுங்க, இல்லைனா கேப்ஷன்ஸ் எடுங்க, இல்லைனா ஃபாரின் சப்டைட்டில்ஸ் எடுங்க. அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆடியோ ஃபைலையோ இல்லை வீடியோ ஃபைலோ உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இதில் வேலை. கேப்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஃபைலில் கொடுப்பாங்க. நீங்கள் நிறைய இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, இல்லைனா ஒரு டபுள் படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி அடியில் சப்டைட்டில்ஸ் வரும் தெரியுமா, அந்த கேப்ஷன்ஸ் தான் இந்த ஒர்க்கு. அதே மாதிரி ஃபாரின் சப்டைட்டில்ஸ் ஆக்சுவலாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா, இது ஃபாரின் லாங்குவேஜ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். நார்மலாக உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா இந்த ரெண்டுத்தில் நீங்கள் ஏதாவது எடுத்துக்கலாம். அதாவது டிரான்ஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா கேப்ஷன்ஸில் ஏதாவது எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரேட்டை பார்த்தீங்க அப்படின்னா இது 1 நிமிஷம் வேலை செஞ்சீங்க அப்படின்னா இவங்க $1.25 தராங்க. ஆக்சுவலாக நீங்கள் $1.25 மொத்தமாக எனக்கு 1 நிமிஷத்துக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 0.5 $1.1 வரைக்கும் உங்களுக்கு 1 மினிட்க்கு வர சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேப்ஷன்ஸ்லையும் அதே மாதிரி தான். பட் ஃபாரின் சப்டைட்டில்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா $2 to $5 per மினிட்க்கு தராங்க. ஸோ ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இதில் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வீக்லி பேமெண்ட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட கிளியரான இன்ஃபர்மேஷன், மோரோவர் அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். 1 நிமிஷத்துக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது இவங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1,70,000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய நெட்வொர்க். அது மட்டும் இல்லாமல் இவங்க யாருக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மேரியாட் ஹோட்டல்லாம் இவங்களோட கஸ்டமராக தான் இருக்காங்க. அதே மாதிரி அமேசான், மைக்ரோசாஃப்ட், விசா. அதே மாதிரி மீடியா சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வியாகாம், சிபிஎஸ், அதுக்கப்புறம் பிபிஎஸ், டிசிஎம் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனியோட நெட்வொர்க் எல்லாமே இவங்க கையில் இருக்குது. எல்லாருமே இவங்கள தான் நம்பி ஒரு ஜாபை கொடுக்குறாங்க. அந்த ஜாபை தான் இவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இதை தான் செஞ்சு கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டியூக் யூனிவர்சிட்டி ப்ளஸ் டெக்சாஸில் இருக்கிற ஆடியோ வீடியோ அந்த ஃபைல் எல்லாமே இந்த சைட்டில் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் இவங்களோட கஸ்டமராக இருக்காங்க. ஸோ எல்லாமே டாப் லெவல் யூனிவர்சிட்டிஸ். நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே பாருங்கள். ஸோ டாப் லெவல் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே ஈவன் UCLA ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. ஸோ இவங்க எல்லாருமே இவங்க கூட தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது டாப்பில் உள்ளது மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. பட் 1,70,000 ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நீங்கள் வேணா ரீட் மோர் போய் பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கலாம். இதில் அடுத்தது பார்க்கணும் அப்படின்னா மெயினாக 24/7 கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது.
ஸோ 24/7 கஸ்டமர் சப்போர்ட்னா இவங்க வந்து ரொம்ப இமிடியேட்டாக இது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டீம் பார்த்தீங்க அது வந்து யூஎஸ் பேஸ்ட் டீம். இந்த இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டா இது வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. நீங்கள் ஒரு ஆன்லைன் ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது இது தேவை கிடையாது. இது யாருக்கு தேவை அப்படின்னா சிம்பிள் அப்ஃப்ரண்ட் ப்ரைஸிங் அதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ்க்கு தேவை. அதே மாதிரி கேரண்டி டாப் குவாலிட்டி. அதே மாதிரி நீங்கள் பண்ணுற வேலை வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இவங்க வந்து அவங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான ஜாபை தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஒர்க்கும் இருக்கணுன்றதையும் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷனை போய் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். டிரான்ஸ்கிரிப்ஷனில் வந்து எப்படி என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷ் ஆடியோவில் வந்து டெக்ஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இது இங்கிலீஷ் கேப்ஷன் சப்டைட்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவை காட்டுவாங்க, நீங்கள் வந்து இதாக கன்வெர்ட் பண்ணிடணும், ஒரு ஆடியோ ஃபைலாக வந்து நீங்கள் டைப் பண்ணி கொடுக்கணும். ஃபாரின் சப்டைட்டில்ஸ் அதே மாதிரி தான். உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஜாப்பனீஸோ ஃப்ரெஞ்சோ அந்த மாதிரி தெரிஞ்சால் இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த பாட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ட்விட்டரில் வந்து போடுற இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். எல்லாருமே ஹை லெவல் ரிவ்யூஸ். ஏன்னா இதில் பற்றி நான் கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்கு மேலே நான் ரிசர்ச் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பாருங்க, எப்படி ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த பேஜில் எக்ஸ்ட்ரீம் பாட்டத்துக்கு வந்துடுங்க. ஸோ அது வந்துட்டிங்க அப்படின்னா பிகம் அ ஃப்ரீலான்சர்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது என்ன வரும் அப்படின்னா இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து உங்களோட இப்போ எக்ஸாம்பிள் நான் பண்ணி காட்டுறேன். என்னோட இன்னொரு ஐடி நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொடுத்துட்டேன், செகண்ட் நேம் அதாவது லாஸ்ட் நேம் கொடுத்தாச்சு, மெயில் அட்ரஸ் நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னபடி உங்களுக்கு 2 தான் காட்டும். ஆக்சுவலாக இந்தியன்ஸ்க்கு வந்து 2 தாமே காட்டுமே தவிர வேறு எதுவுமே காட்டாது. ஏன்னா ஃபாரின் லாங்குவேஜஸ் வந்து உங்களால் பண்ண முடியாது. ஆக்சுவலாக ஒரு இந்தியனால் வந்து 2 தான் பண்ண முடியும், ஒன்று கேப்ஷனர் இல்லைனா டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ நான் வந்து எப்போவுமே உங்களை வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் ஆகிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா, இதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோவும் பண்ண முடியும், வீடியோவும் பண்ண முடியும். ஸோ பெட்டர் சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கறது தான். அதுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரி இதுலேயும் கொடுக்கணும். கண்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா இந்தியா. இதில் வந்து நான் நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து என்னென்னா டெஸ்ட்டு, சரியா? நீங்கள் டெஸ்ட்டை நீங்கள் முடிக்கணும். ஆக்சுவலாக இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும், சரியா? ஆக்சுவலாக இந்த டெஸ்ட்டை இந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணோன்னா நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆடியோ வரும். அந்த ஆடியோவையும் வந்து நீங்கள் கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க, அப்படி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 டேஸில் ரிசல்ட் வந்துடும். அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜாப்ஸ் கண்டினியூஸாக வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களோட பேமெண்ட் மெத்தடை போய் பாருங்கள். இவங்க பேமெண்ட் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்ரி வீக் கொடுத்துருவாங்க. அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாங்குறவங்க எப்போ வாங்குறாங்க அப்படின்னா எவ்ரி மண்டே வந்து இவங்களோட பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பேபாலில் வந்து மூலமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு பேபாலில் ஒரு அக்கௌண்ட் இருந்தால் போதும். பேபால் மூலமாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிவிட்டு எவ்ரி வீக் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இது ஒரு ஜென்யூன் சைட்டு. இதில் வந்து போய் நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள். இதில் ஒரு நல்லாவே ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுக்குறது எவ்ரி மினிட்க்கு காசு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல வெப்சைட்டுன்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நானும் இப்போ ஜாப் எனக்கு வந்துட்டுருக்கு. ஸோ எனக்கு பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் வராது, நெக்ஸ்ட் வீக்லேருந்து எனக்கு பேமெண்ட் வர ஆரம்பிக்கும். எனக்கு பேமெண்ட் வரும்போது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவும் போடுறேன் இதை பற்றி. இது நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாருமே இது பண்ணிகிட்ருக்கிறதுனால தான் இதையும் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். இது ஒரு நல்ல வெப்சைட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க, அதான் பெட்டர் ஆப்ஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.